மேஷம். மேஷராசி அன்பர்களே, காரியங்கள் இழுபறியாகி முடியும். சிலருக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு. முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பொறுமை அவசியம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீட்டில் பராமரிப்புச் செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல நடைபெறும். உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள். எடையில் ஒரு கண் இருக்கட்டும். அதிகம் சாப்பிடாதீர்கள். உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும். ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும். எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளை சிறப்பானதாக ஆக்குங்கள். உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கிறது. முன்னேற்றம் நன்றாக தெரிகிறது. இன்று நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவுகளிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்தில் செலவிட விரும்புவீர்கள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும். இன்று உங்கள் தாராள குணம் மக்களை பெரிதும் ஈர்க்கும். ஆன்லைனில் புதிய நகைகள் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். விரைவாக பணம் சம்பாதிக்கும் நோக்கில் தவறான திட்டங்களில் முதலீடு செய்யாமல் கவனமாக இருங்கள். உங்கள் கல்வித்திறன் சிறப்பாக இருக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். உங்கள் மாமியார் வீட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலம் ஆதாயம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாயின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிகப்படியான செலவும் அலைச்சலும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் குடும்பத்தில் வீண் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய உறவினர் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தொட்டது துளங்கும் நாள். மனைவியின் விஷயங்களில் மூக்கை நுழைக்காதீர்கள். அவரின் கோபத்துக்கு ஆளாவீர்கள். உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது உத்தமம். தலையிடுவதை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அது சார்புத்தன்மையை உருவாக்கும். கையில் இருந்து எளிதாக பணம் செலவாகும் என்றாலும் அதிர்ஷ்டத்தால் தாராளமாக பணப்புழக்கம் வரும். குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். காதல் வசந்தம், மலர்கள், தென்றல், இதமான சூரிய ஒளி, பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்றது. இன்று நீங்கள் அந்த ரொமான்டிக் உணர்வை பெறுவீர்கள். இன்று அபீஸில் அதிக அன்பினை நீங்கள் உணர முடியும். இந்த ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க முடியும். இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக கழிக்கும் சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு மரியாதைக்குரிய நபரிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். நிதி ஆதாயத்திற்கான புதிய வழிகள் உருவாகும். சிறிய ஆசைகளுக்கு அடிமையாவதை தவிர்க்கவும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் பணிபுரியும் போது நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் வாங்கிய ஒரு சொத்தை பற்றி பெருமைப்படுவீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் நிறைவேறத் தொடங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மிருகசீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். மிதுனம். மிதுனராசி அன்பர்களே, தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டாகும். சகோதரர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வியாபாரம் வழக்கம்போல நடைபெறும். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள். நீண்டநாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். புதியவர்கள் நண்பர்களாவார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் வழி வந்து உதவுவார்கள். கனவு நனவாகும் நாள். உங்கள் பயத்தை போக்கியாக வேண்டிய நேரம் இது.
அது உடல் இயக்கத்தை குறைக்கிறது என்பது மட்டுமின்றி ஆயுளையும் குறைக்கிறது என்பதை உணர வேண்டும். தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பணநிலைமை மேம்படும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம். ஜன்னலில் பூக்களை வைப்பதன் மூலம் உங்கள் காதலை காட்டுங்கள். இன்று உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள். இன்று நீங்கள் நாள் முழுவதும் காலியாக இருக்கலாம் மற்றும் டிவியில் பல திரைப்படங்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். இன்று நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தை பெறுவீர்கள். இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்குவது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும். பரஸ்பர நம்பிக்கை குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள சில வணிகப் பணிகள் இன்று முடிவடையக்கூடும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு மங்களகரமான நாள். உங்கள் வருமானம் சிறப்பாக இருக்கும். விரைவான வெற்றிக்காக முறையற்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான பண உதவி எப்படியும் கிடைத்துவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். எதிர்ப்புகள் அடங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் முடியும். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். ஜாலியாக இருக்க வெளியில் செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பணிபுரியும் தொழிலில் நிலையான தொகை தேவைப்படும். ஆனால் கடந்த காலத்தில் தேவையற்ற செலவினங்கள் காரணமாக அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது. குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும். அமைதியான தூய்மையான காதலை உணர்ந்திடுங்கள். லட்சியங்களை நோக்கி அமைதியாக உழைத்திடுங்கள். வெற்றி பெறும் வரையில் உங்கள் நோக்கங்களை வெளிப்படுத்தாதீர்கள். ஏதாவது பயண திட்டங்கள் இருந்தால் உங்கள் அன்றாட பணிகளில் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படுவதால் அது தள்ளிப்போகும். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும். இன்று உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு குடும்ப உறுப்பினர் உங்கள் நற்பெயரை உயர்த்துவார். முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளையும் வாய்ப்புகளையும் ஆராய்வது முக்கியம். இளைஞர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடையலாம். சொத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று குறிப்பாக நன்மை தரும் நாளாகும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் செலவுகள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பது தாமதமாகும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். தாயாருடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அவர் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். சகோதரர்களால் பயனடைவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். அரசால் ஆதாயம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தைரியம் கூடும் நாள். குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க உகந்த நாள். வைன் குடிப்பது உடல் நலனுக்கு விரோதி என்பதையும் உங்கள் செயல்திறனை அது குறைக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கமிஷன்கள், டிவிடெண்டுகள் அல்லது ராயல்டிகள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். மனைவியின் விவகாரங்களில் தலையிடுவது அவருக்கு ஆத்திரமூட்டும். உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது. சிரிப்புக்கு சப்தமில்லை. இன்று உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். இன்று நீங்கள் ஓய்வு நேரத்தில் சில புதிய வேலைகளை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் இந்த வேலையில் நீங்கள் சிக்கிக் கொள்ளலாம். உங்கள் அத்தியாவசிய வேலையும் தவறவிடப்படும். வேலை அழுத்தத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சில காலமாக பாதித்து வருகிறது. ஆனால் இன்று அந்த பாதிப்பு நீங்கும். இன்று மற்றவர்கள் சொல்வதை கேளுங்கள். அதிகாரிகளுடன் உங்களுக்கு ஒரு சிறப்பு உறவு உருவாகும்.
நீங்கள் மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் இன்று உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பணி சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் சாதகமாக இருக்கலாம். இளைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள். ஒரு முக்கிய நிகழ்வில் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துடன் தெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் ஏற்பட வாய்ப்புண்டு. கன்னிராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள். குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார். பிற்பகலுக்கு மேல் திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கடந்த 2 நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் விலகும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாவீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். புத்துணர்ச்சி பெருகும் நாள். உங்கள் ஆரோக்கியத்துக்காக நீண்ட தூரம் வாக்கிங் செல்லுங்கள். எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும். உங்கள் காதலர் அளவுக்கு மீறி புகழக்கூடும். இந்த உலகில் என்னை தனியாக விட்டுவிடாதே என்று கவனமாக இருங்கள். இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாட்களில் தங்களுக்கென நேரம் ஒதுக்க மிக முக்கியமாகும். இல்லையெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்த மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பல உரையாடல்களில் ஈடுபடுவீர்கள். அறிவுள்ள மற்றும் மூத்தவர்களுடன் பணிபுரியும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வணிகர்கள் இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வணிகர்கள் பண விஷயத்தில் வாடிக்கையாளர்களுடன் வாதிடுவதை தவிர்க்க வேண்டும். நிதி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைக்கும். துலாம். துலாராசி அன்பர்களே, முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கூடுமானவரை வீண் அலைச்சலை தவிர்த்துவிடவும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உறவினர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம். குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் சிலர் உங்களை சீண்டிப் பார்ப்பார்கள். உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள். கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம் வந்து போகும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். பொறுமை தேவைப்படும் நாள். உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரைப் போல, வாசனை திரவியத்தைப் போல மலரும். நிதி நிலைமை நிச்சயமாக உயரும். ஆனால் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும். உங்கள் வீட்டுக் கடமைகளை புறக்கணித்தால் உங்களுடன் வாழும் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாவார். உங்கள் மனதிற்கினியவரிடம் கருத்தை இன்றே கூறுங்கள். நாளை என்பது தாமதமாக இருக்கலாம். வேலையில் ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்று நீங்கள் எல்லோரிடமிருந்தும் தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும். இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடனேயே செலவிடுவீர்கள். அது மிக இனிமையான பொழுதாக இருக்கும். இன்று மற்றவர்களுடன் அரசியல் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். புதிதாக ஒன்றை முயற்சி செய்ய வேண்டுமென்ற ஆர்வமும் உத்வேகமும் உங்களுக்கு ஏற்படும். உணவு மற்றும் பானங்கள் தொடர்பான தொழில்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். மாணவர்கள் நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களால் பயனடைவார்கள். ஒருவரை அதிகமாக நம்புவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். உங்கள் காதலியை ஒரு காதல் நிறைந்த இடத்திற்கு பயணமாக அழைத்துச் செல்லலாம். வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு வழியாக அனுகூலமாக முடிந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். உணர்ச்சி வேகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்துப் போங்கள். பொறுமை தேவைப்படும் நாள். சமயோசித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் என்பதால் பொறுமையாக இருங்கள். இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம். இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும். உறவினர்களுடன் செலவிடும் நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ரொமான்ஸ் பாதிக்கும். உங்களின் மதிப்புமிக்க பரிசுகள் அல்லது அன்பளிப்புகளாலும் இன்று எந்த மேஜிக்கும் செய்ய முடியாது. எந்த கூட்டு முயற்சியிலும் ஈடுபடாதீர்கள். பார்ட்னர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். எந்த நண்பருடன் நீங்கள் இன்று நேரத்தை செலவிட முடியும், ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும், இல்லையெனில் அது நேரத்தை வீணடிக்கும். உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணையின் நடத்தையால் பாதிப்படையும். இன்று வீட்டில் அன்பையும் புரிதலையும் காண்பீர்கள். ஒரு ஆராய்ச்சி திட்டத்தில் நீங்கள் பணியாற்றலாம். தொழில் செய்பவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம் மற்றும் சட்ட விஷயங்களிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலாம். கூட்டாண்மை தொழில்களில் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும். இன்று உங்கள் பொறுப்புகளை சரியான நேரத்தில் நிறைவேற்ற உங்களால் முடியும். ஆபத்தான அல்லது பிணை தொடர்பான பணிகளை தவிர்க்கவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, பிற்பகலுக்கு மேல் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்லவும். பணத்தை செலவு செய்யும்போது தேவையான செலவுதானா என்று யோசித்து செய்வது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் வீண் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் கனிவாக நடந்து கொள்வது அவசியம். ராஜதந்திரமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடன்பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயற்படுவார்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள். இனிமையான நாள். மது அருந்தாதீர்கள். அது உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆழ்ந்த ஓய்வையும் பாதிக்கும். பணம் எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படலாம். எனவே இன்று உங்கள் பணத்தை முடிந்தவரை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள். பள்ளிக்கூட ப்ராஜெக்டுகளை முடிக்க பிள்ளைகள் உங்கள் உதவியை நாடலாம். நீங்கள் எங்காவது உங்கள் காதலனுடன் விழாவுக்கு செல்லப் போகிறீர்கள் என்றால் கவனமாக ஆடைகளை அணியுங்கள். நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படலாம். புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை அமல்படுத்த நல்ல நாள். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று போதிய அளவுக்கு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம். உங்கள் துணைவர், துணைவி நீங்கள் அவரிடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைத்ததால் கோபமடையலாம். இன்று உங்கள் தினசரி வழக்கத்தில் மாற்றங்களை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஒரு பொழுதுபோக்கையோ அல்லது திறமையையோ வளர்த்துக்கொள்ள இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் புதிதாக ஒன்றை ஆரம்பிப்பது பற்றி சிந்திப்பீர்கள். நிதி விஷயங்களில் கவனம் செலுத்துவது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். உங்கள் தொழில் தொடர்பான கவலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இன்று ஒரு உறவினர் உங்களிடம் உதவி கேட்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். மகரம்.
மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். தன்னம்பிக்கையுடன் பொதுக்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்துவீர்கள். உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும். அந்தஸ்து உயரும் நாள். உங்களிடம் அற்புதமான நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது. அதை சிறப்பாக பயன்படுத்துங்கள். நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும். உங்களை காயப்படுத்த சிலர் விரும்பலாம். உங்களுக்கு எதிராக வலுவாக செயல்படுவார்கள். நீங்கள் இது போன்ற மோதல் செயல்களை தவிர்த்துவிட வேண்டும். பிரச்சனையை தீர்த்து கொள்ள நீங்கள் விரும்பினால் கண்ணியமாக அதை செய்ய வேண்டும். சில இயற்கை அழகால் இன்று மயங்கப் போகிறீர்கள். கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள். இன்று நீங்கள் வீட்டில் உள்ள இளைய உறுப்பினர்களுடன் கிசுகிசுப்பதன் மூலம் உங்கள் இலவச நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள். இன்று புத்துணர்ச்சியுடனும் புதிய நம்பிக்கையுடனும் நாள் தொடங்கும். வீட்டிலிருந்து வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிப்பார்கள். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள் தள்ளுபடிகளை வழங்கலாம். உங்கள் தொழிலில் ஏதேனும் மாற்றங்களை செய்வதற்கு முன் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்கவும். திருமணமாகாதவர்களுக்கு உறவு பற்றிய செய்தி வரலாம். வீட்டில் ஒரு புதிய விருந்தினர் வருகை பற்றிய செய்தியையும் நீங்கள் கேட்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். உறவினர்கள் வகையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். சகோதரர்கள் நீங்கள் கேட்கும் உதவியை மறுக்காமல் செய்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளிருந்த மோதல்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும். உறவினர் நண்பர்களின் ஆதரவு கிட்டும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். அலுவலகத்தில் நிம்மதி உண்டு. உற்சாகமான நாள். சில விளையாட்டுகள் விளையாடுவதில் ஈடுபாடு காட்டுங்கள். அதுதான் நீடித்த இளமையின் ரகசியம். இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லையெனில் போதையில் விலை உயர்ந்த பொருட்கள் தொலைந்து போகக்கூடும். குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். காதலருடன் வெளியில் செல்லும்போது ஒரிஜினல் தோற்றம் மற்றும் நடத்தையுடன் இருங்கள். கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள். இந்த ராசியின் மாணவர்கள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இன்று நீங்கள் நண்பர்களின் வட்டத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். இந்த நாள் வசந்த காலத்தை போன்றது. நீங்கள் இருவர் மட்டுமே ரொமான்ஸில் உலகையே மறக்கும் நாள். இன்று சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்த உங்கள் சிந்தனை மாறக்கூடும். ஆன்லைன் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த புதிய திட்டங்களை தீட்ட வேண்டும். உங்கள் தந்தையின் நம்பிக்கை அப்படியே நீடிக்கும். நின்று போன ஒரு திட்டத்தை மீண்டும் தொடங்க இதுவே சரியான நேரம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நன்று. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். மீன ராசி அன்பர்களே, சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகி முடியும். ஆனால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். சந்திராஷ்டமம் இருப்பதால் சில காரியங்களை போராடி முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்த முயற்சிப்பார்கள். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள். நிதானம் தேவைப்படும் நாள். உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள்.
இந்த ராசியின் இன்றைய பெரிய வணிகர்கள் பணத்தை மிகவும் சிந்தனையுடன் முதலீடு செய்ய வேண்டும். விளையாட்டுகள் மற்றும் வெளிப்புற செயல்களில் பிள்ளைகள் அதிக நேரத்தை செலவிடுவார்கள். தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவானவை மற்றும் முக்கியமானவை. புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். இன்று உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீர்கள். மற்றவரின் தலையீட்டால் இன்று உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். வேலையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் வருமானத்தை அதிகரிக்க சில நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம். சமூக மட்டத்தில் தொடர்புகளை வளர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். நீங்கள் உங்கள் மாமனார் மாமியாரை சந்தித்து அவர்களின் நலனை விசாரிப்பீர்கள். உங்கள் நேர்மறையான நடத்தை உங்கள் குடும்பத்தினரை ஈர்க்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பது தாமதமாகும்.